வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணகிரியிலேருந்து நான் ஸ்ரீகண்டன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் கைடு சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வேகன்சி தான் டிஎன்எஸ்டிசி, அதாவது ஓட்டுநர் அண்ட் கண்டக்டர். இந்த பணியிடங்களுக்கு வந்து வேகன்சி தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் வந்து ஒரு 8 ரீஜனில் விட்டுருக்காங்க. அது எந்தெந்த பணி இடங்கள், எங்கெங்கே, எவ்வளோ வேகன்சி, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சேலரி, இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாமா இல்லை ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாமா, அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்கள். முடிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே இந்த வீடியோ அடுத்தடுத்து நாங்கள் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வரணும், நீங்கள் பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 0497 ஓகே. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் தான் இது. 2025 எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3274 வேகன்சி ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கண்டக்டர் வேகன்சி தான் இது. ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும் நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 21/3/2025 மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா 1 PM ஆன்லைனில் இது ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/4/2025 மதியம் 1 மணிக்கு பிஃபோராகவே உங்களுக்கு இது ஆன்லைனில் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேகன்சிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான், பர்மனெண்ட் தான், உங்களுக்கு டெம்பரரி பேசிஸ் கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 3274 டிரைவர் அண்ட் கண்டக்டர் வேகன்சி. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சர்க்கிளில் தான் இருக்கும், அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்காது. முன்ன சொன்னது தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட்டு 21/3/2025 1 மணிக்கு 1 PM இது வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோடு தான், ஆஃப்லைன் மோடு கிடையாது. அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. https://www.arasubus.tn.gov.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தீங்கன்னா இ சேவை பிரிவு வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் இ சேவை பிரிவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பழையப்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தீங்கன்னா பழையப்பேட்டை பழைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங் பின்னாடி இ சேவை பிரிவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவைன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி, இப்போ டிரைவர் ப்ளஸ் கண்டக்டருக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3274. இதுக்கு இந்த பணியிடங்களுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் கம்பல்சரி இருக்கணும். அந்த 10th பாஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பல்சரி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ டிரைவருக்கு, கண்டக்டருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். கம்பல்சரி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப மஸ்ட்டுங்க. இதெல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ண வேண்டியதாகிடும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெஹிக்கிளோ இல்லை எல்எம்இ வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கவங்களோ இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே போல் 18 மாதம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் கம்பல்சரி 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸு அந்த லெட்டரும் நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சு பயன்பெறணும். அதே போல் ஏஜ், ஸ்டார்டிங் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 years ஆஃப் ஏஜ் அண்ட் 8 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 24 வயசுக்கு மேலே தான் இந்த வேகன்சிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். அதே போல் 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த வேகன்சிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க எலிஜிபிள் ஆனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா 24 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளார இந்த வேகன்சிக்கு ஜென்ரலில் விண்ணப்பிக்கலாம். பிசி, எம்பிசி, பிசிஎம், முஸ்லீம், டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 24 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் வந்து இவங்க விண்ணப்பிச்சு பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஓசியில் எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா, அப்ளிகேண்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் பர்சன் ஓசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 24 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் பர்சனில் பிசி, எம்பிசி, பிசிஎம், முஸ்லீம், டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த பிரிவினராக இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 24 வயசுலேருந்து 55 வயது வரைக்கும் வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ் பர்சன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நண்பர்களே, இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வா இல்லை எழுத்து தேர்வான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எழுத்து தேர்வு கம்பல்சரி இருக்குது, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அதே போல் டிரைவிங் டெஸ்ட்டு, 3வது கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நம்ம விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்த முடியும், ஆஃப்லைன் எங்கேயுமே கிடையாது. எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 590 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இதோட சேர்த்து நீங்கள் ஆன்லைன் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும். அதே போல் ஃபார் அதர் அப்ளிகேண்ட் யாருன்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், முஸ்லீம், டிஎன்சி இவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 1180 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மோடு ஆன்லைன் மட்டும்தான். நான் முன்பே சொன்னது தான். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/4/2025 லாஸ்ட் டேட்டு. மேலும் டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுக்குறேன். எங்கே இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக வந்து
விண்ணப்பிக்கணும்னா இ சேவை பிரிவு பழைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங் பின்னாடி பழையப்பேட்டை கிருஷ்ணகிரியில் வந்து விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டிஓ அலுவலக சாலை இ சேவை பிரிவு அந்த இடத்துல வந்து விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க நண்பர்களே. மேலும் என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.